ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்க படலாம் மனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சூரி, சசிகுமார், உன்னிமுகுந்தன் நடிப்பில் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் வந்திருக்கிற கருடன் இதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் வந்து வெற்றிமாறன் தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படத்தோட ஒன்றில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி துரியோதனன் ஒரு தப்பான ஆளாக இருந்தால் கூட செஞ்சோட்டு கடன் தீர்க்க எப்படி நம்ம கர்ணன் அவர் கூடயே இருந்தாரோ, அதே மாதிரி இங்கே சூரிக்கு வந்து அந்த கர்ணன் கேரக்டர். இதில் துரியோதனமாக நம்ம உன்னிமுகுந்தனை சொல்லலாம். அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சசிகுமார். இவங்க ரெண்டு பேரும் ஒரு கோயில் நிர்வாகியாக இருக்காங்க. இந்த கோயில் இருக்கிற நிலத்தை வந்து வழக்கமாக ஒரு அமைச்சர் ஆட்டையை போட நினைக்கிறாரு. ஆட்டையை போடுறதுக்கு வந்து இவங்களுக்குள்ள ஒரு சின்ன கிளாஸ் உருவாக்கி ஆட்டையை போட முயற்சி பண்ணுறாரு. இது வெற்றி அடைஞ்சதா? இந்த கருடன் அது விசுவாசியாக இருக்கிற இந்த சூரி உன்னிமுகுந்தன் பண்ணுறதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாரா? இல்லை விசுவாசமா இல்லை வந்து நல்லது நியாயமா அப்படின்ற எந்த பக்கம் போனார் அப்படின்றத கிரிப்பிங்காக வந்து இயக்குனர் சொல்லியிருக்காரு. இந்த இயக்குனர் காக்கி சட்டை, எதிர்நீச்சல், கொடி மாதிரி கமர்ஷியல் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. இவர் அந்த வருஷத்தில் வந்த படத்தில் வந்து பெரிய ப்ளஸ்ஸே வந்து இந்த ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணது தான். அது விடுதலை பார்ட் 1க்கு அப்புறம் அந்த சூரி பண்ணது. படத்தில் பார்க்கும்போது எந்த ஃப்ரேம்லேயும் ஒரு புரோட்டா சூரியன்றது நமக்கு ஞாபகமே வரல. அவ்வளோ அழகாக ஒரு சீரியஸான ஒரு கதாபாத்திரமாக மாதிரி அப்படியே கொண்டு போயிருக்காரு. விடுதலை எப்படி ஒரு கிரிப்பாக நம்ம ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் நம்ம கண்முடி வந்தாரோ, அதே மாதிரி ஒரு விசுவாசியா ஒரு என்ன சொல்கிறோன்னு எஜமான சேர்க்கிற ஒரு நியாயமான ஆளை வந்து பக்காவாக பண்ணியிருக்கிறாரு. விசுவாசத்துக்கும் நியாயத்தினுள்ள அந்த போராட்டம், அதுக்காக வந்து ஒரு உள்நடலாம் நடிப்பும் நல்லா இருக்கு. குறிப்பாக வந்து அந்த இன்டர்வல் பிளாக் வந்து அழகாக தூக்கி எலிவேட் பண்ணுறதுக்கு ஒரு நடிப்பு ரொம்ப 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 யூஸ் ஆயிருக்கு. அது மாதிரி சசிகுமார் இவர் எல்லா படத்துலையும் வந்து ஒரு ஹீரோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஒரு ஏமாத்துற பீட்ரியல் இருக்கும். அதே மாதிரி அந்த கதை தான். நிறையா படங்கள் உதவுதான் பண்ணாவோட இப்போ தான் அயோத்தின்ற ஒரு உருப்படியான படம் பண்ணார். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல், ரொம்ப டிக்னிஃபைடான மேனை. இவங்க ரெண்டு பேரோட இன்னொரு முக்கியமான கேட்டு வந்து உன்னிமுகுந்தன். இவர் நினைச்ச மாளிகாபுரம் வந்து 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகி அவர் நல்ல ஒரு ஸ்டாரா கேரளா ஆக்கியிருக்கு. இங்கே வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடோட கேரக்டர்னா கூட கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. சொக்கன் அதாவது தன்னோட கீழே விசுவாசியாக இருக்கணும் ஒரு யூஸ் பண்ணுற விதம், எல்லாருக்கும் எப்படி இருந்தாலும் அவன்கிட்ட மட்டும் எல்லா உண்மையும் சொல்கிறதுன்னு அவர் கேரக்டர் ஸ்கெட்ச் நல்லா இருக்கு. இவருக்கும் சொக்கனுக்குள்ள அந்த ஒரு பாண்டிங் நல்லா இருந்தாலும் இவருக்கும் சசிகுமாருக்கும் உள்ள பாண்டிங் பெருசாக எடுக்கல. ஏன்னா அதனால தான் அவங்க வந்து இவ்வளோ க்ளோஸ்னு காமிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளால் இன்னும் இன்வால்வ் ஆக முடியும். அந்த ஸ்க்ரீன் பிளே அது கொஞ்சம் லேக் ஆகுது. படத்தில் இன்னொரு ப்ளஸ் யுவன் சங்கர் ராஜோட மியூசிக்கு. படம் ஃபுல்லாகவே ரொம்ப அருமையாக மியூசிக் போட்டிருக்காரு. பாடல்கள் கம்மி தான், பட் மியூசிக் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸ்டோரி டெல்லிங்கில் அந்த டைரக்டர் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா கூட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நம்மளை வந்து ஏமாத்தலை. படம் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஆர் விஜயகுமார் தான் ஆரம்பிக்குது. அவர் அமைச்சர் ஆட்டையை போட நினைக்கிறான்ற விஷயத்த உடனே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஏதோ ஆகும்னு நினைக்கும் போது ட்விஸ்ட் வச்சு அவரை கொலை நினைக்கிற சார் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம நிமிர்ந்து உட்கார வைக்கிறாரு. அதுக்கு சமுத்திரக்கணி முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் அந்த ஊரில் நடக்கிற விஷயங்களை தன் மேலதிகாரிக்கு சொல்ற ரிப்போர்ட் மூலமாக கதையை கொண்டு போனது நல்லா இருக்கு. ஃபிளிப் சைடுன்னு பார்த்தா நம்ம விஜயகாந்த் பெரிய முருதில் பண்ண மாதிரி எஜமான விசுவாசம், கூடிய ஒர்க் பண்ணுறோம், கடைசியாக எஜமானுக்கு எதிராக மாறுறது, அந்த மாதிரி நிறையா படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்க சசிகுமார், சுப்பிரமணியபுரம், சுந்தரபாண்டியன், ஏன் நம்ம இந்த படத்தோட ப்ரொடியூசர் நம்ம வெற்றிமாறன், அவரோட வடசென்னை, இதெல்லாம் கூட படம் ஞாபகப்படுத்துது. ஒரு லெவலுக்கு மேலே வயலன்ஸ் தான் படத்தை ரொம்ப தூக்கி நிப்பாட்டுது. அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ண ரேஞ்சில் தான் கதை போயிட்டு இருக்கு. ஒரு அனாதையாக இருக்கிற சூரிய வந்து உன்னிமுகுந்தன் எடுத்து வளர்க்குறாரு. அவருக்காக எல்லாமே பண்ணுறாரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவர் ஃப்ரெண்டுக்கும் அவருக்கும் நடக்க சண்டை வரும்போது கூட இவர் தன்னோட எஜமானனுக்காக தான் நிற்கிறாரு. ஸோ அந்த இடங்கள்லாம் ரொம்ப நிகழ்ச்சியாக உணர்ச்சி பூர்வமாக பண்ணியிருந்தா கூட இது ஒரு சீனில் வந்து வடிவக்கரசி நல்லா கல் வாங்கி கொடுத்துட்டு சூரிய கூட்டுரும் போது நான் எதாவது ஆச்சுன்னா சியான் மேலே எனக்கு கவனிடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சியான்ற ஒரு வார்த்தை எந்த கேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். மதுரை சைடில் முக்குளத்தூர் தாங்க வாழ்ந்துக்கிட்ட குடும்பம் இருந்தாலும் மேலே வரணுன்றதுக்காக எந்த லெவலுக்கும் எஸ்சிமுக்கு போகிற அந்த ஒரு கேரக்டர் ஒரு குறிப்பிட்ட சாதியை ஏன் வந்து இவர் வச்சாருன்னு தெரில. வெற்றிமாறன் சாதியில் சாதியில் நடத்தியும் பேசுவார். ஆனால் தன் படங்களில் வந்து இந்த மாதிரி சாதிகளை எங்கேயாவது இடத்துல உள்குத்து குத்தி விட்டு போயிடுவாப்புல. ஒரு சாதி குறியீடை வச்சா கூட இந்த சாதி ரீதியாக படத்தை கொண்டு போகாமல் ஒரு நட்பு, துரோகம், ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை, ஒரு அமைச்சர் வந்து நிலத்தை ஆட்டையை போட நினைக்கிறதுன்ற ஒரு கமர்ஷியல் ஃபார்முலாக்குள்ள இயக்குனர் போனதுனால அந்த விஷயத்தை நம்ம வந்து ஈஸியாக மறந்துடும். உன்னிப்பாக கவனிச்சா மட்டும்தான் அது நமக்கு புரியும். விடுதலைக்கு அப்புறம் வந்து சூரிக்கு ஒரு நல்ல படம், சசிகுமாருக்கும் அயோத்திக்கு அப்புறம் நல்ல படம், உன்னிமுகுந்தனுக்கு தமிழ் ஒரு நல்ல என்ட்ரி, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, திருவிழா நடக்குது, எல்லாருமே வந்து அந்த ஒரு பட்டயத்தை தூக்கிட்டு ஓடுறாங்க. சசிகுமார் மட்டும்தான் விழுந்து விழுந்து போய் சண்டை போடுறப்ப ஊரே அதை வேடிக்கை பார்க்குது. அது நம்புற மாதிரி. அதே மாதிரி சசிகுமார் உன்னிமுகுந்தன் பண்ண தப்ப தெரிஞ்சுதான் அவனை வந்து தனியாக பார்க்க போறாரு. அப்போ அப்படி பார்க்க போறது வந்து எதுக்கு தேவையில்லாமல் குழந்தைய தூக்கிட்டு போறாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரச்சனைன்னு இருக்குன்னு போது ஸ்லோவாக ஏதோ கேட்வாக் போய் வந்து குழந்தையுமே வைக்க போறாரு. பின்னாடி இருந்து ஒருத்தன் குத்திடுறான். அவரோட நடிப்பு, சூரியோட நடிப்பு எல்லாமே அந்த சில லாஜிக் மிஸ்டேக்ஸை தூக்கி நிப்பாட்டிடுது. கொடி மாதிரி அருமையா எல்லா கேரக்டர்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இயக்குனர் எடுத்திருக்கிறாரு. வாங்க போலாம் பஞ்ச்லைன், கருடன், உயரே பரப்பான், 3 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க போலாம் சேனல் பிடிச்சிருந்தா
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.